ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பெங்களூர் ஸ்பெஷல் தொன்னி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். தயிர் பார்த்திங்கன்னா கட்டியான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் கிடைக்கும். நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். அதில் இந்த ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொரிய விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது நான் ஆயிலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 ஆனியன் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஆனியன் நல்லா கலர் மாதிரி வதங்கினதும் இதுலேயே ஒரே ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். காரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். இதுலேயே இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, ஒரே ஒரு அன்னாசிப்பூ, ஒரே ஒரு கிராம்பு, இது மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதுலேயே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஆயிலே நல்லா இந்த மசாலா கூட சிக்கன் நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இதில் இப்போது நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த மசாலா கூட சிக்கன் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வரணும். கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் சிக்கன் மேக்னேட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது ஆயிலெலாம் பாருங்கள் திரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதே அளவே நீங்களும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதி விட்டு இந்த மாதிரி வரணும். அது மாதிரி நல்லா கொதித்து இந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வெளியில் வரும். அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது உப்பு செக் பண்ணிக்கிட்டேன். உப்பு லைட்டாக கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் ரைஸு நான் எடுத்துருந்தேன் 1.5 கப் ரைஸும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் 2 விசில், லோ ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போது தம்மு ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பிரியாணி எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இது வீட்டு ரைஸில் பண்ணதுன்னு நம்மளால் நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அளவு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், சிக்கன் எந்த அளவுக்கு வெந்து ரைஸ் உதிர் உதிராக சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.